மண்ட வெள்ளத்துடைய லட்சணத்தை பாருங்கள். எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை வாங்கி வச்சது கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஹைட்ரோஸ் கலக்கி இந்த மஞ்சளேன்னு கொடுக்குறாங்க பாருங்கள், அதோடைய லட்சணம். ஸோ கொஞ்ச நாள் வச்சுருந்தாலே காற்றுல எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஸோ கலர் நல்ல மஞ்சளேன்னு மஞ்சள் குளிச்ச மாதிரி இருக்குன்னு தெரியுங்களா, அது இன்றைக்கி எப்படி ஆகிருக்குதுன்னு பாருங்கள். ஸோ தயவு செய்து கெமிக்கல் கலக்கின இந்த மாதிரி ஜார்ஜரிஸ் ஓகே மண்டை வெள்ளம் அச்சு வெள்ளத்தை பயன்படுத்தாதீங்க. இந்த கலரில் இருக்கும் மண்டை வெள்ளம் இல்லை இதை விட டார்க்காக கூட இருக்குது. இது கரும்பு சர்க்கரை. இந்த கரும்பு சர்க்கரை தயாரிக்கிறப்பவே அவங்க பார்த்திங்கன்னா அதை உருண்டையாக பிடிச்சி நம்மளுக்கு மண்டை வெள்ளமாக கொடுப்பாங்க, அச்சில் ஊற்றி அச்சு வெள்ளமாக கொடுப்பாங்க. ஸோ இந்த கலரில் இருக்கிற மண்டை வெள்ளங்களை வாங்கி பயன்படுத்துங்க. மஞ்சளேன்னு இருக்கிறத தயவு செய்து வாங்காதீர்கள். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு வேணா அடுத்த இது பதிவில் நான் மண்டை வெள்ளம் வாங்குறப்போ அந்த இடத்துல உருண்டையாக பிடிச்சிருப்பாங்க, அதையும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கதை தவிர்த்து விடுங்கள். கொஞ்ச நாள் வச்சிங்கனாலே தெரிஞ்சிடும் அதோடைய லட்சணம் எப்படின்னு. ஸோ தயவு செய்து கலப்படத்தை தவிர்த்து ஆரோக்கிய குறைபாடிலிருந்து மீண்டுக்குங்க. உடல் உபாதை வருவதை தடுத்து கொள்ளுங்கள். 4 பேர்த்தோட பகிர்ந்துடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பல விழிப்புணர்வு பதிவுகள் நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்றதை உலக மக்கள் முன்னாடி வைக்கிறோம். அதை நீங்கள் உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் வேணுன்னா பின்பற்றுங்க. சரிங்களா? அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் குரு, உங்கள் பௌர்ணம்மாவுடன். நன்றி, வணக்கம் மக்களே.